வெல்கம் டு ராதிஸ் ஆர்ட் ஆஃப் குக்கிங். இன்றைக்கி கருவேப்பிலை வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டிஷ் பார்க்கலாமா? இது கருவேப்பிலையை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு வாரத்தில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், துவரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், தனியா ஒரு டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு லைட் ப்ரௌன் வர வரையும் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூளும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எடுத்து ஓரமாக வச்சுடுங்க. ஆற வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையை வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க. ரொம்ப க்ரீனிஷ் மாறாமல் லைட் கலரில் ஆனோடனே எடுத்துருங்க. அந்த தண்ணி மட்டும் ட்ரை ஆனால் போதும். எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஆற வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம போட்டு அரைச்சிருவோம். இந்த கருவேப்பிலை ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட. நம்ம வாரத்தில் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்லாம். ஹேர் க்ரோத்துக்கு, டைஜஷனுக்கு, டயபெட்டிஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது. ஸோ ஒன்லி வீக்லி ஒன்ஸாவது இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கலர் மாறாமல் க்ரீனிஷாகவே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு பூண்டு உங்களுக்கு தேவையான அளவு பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டை நல்லா 2 நறுக்கி அதை போட்டு அதையும் வதக்கிடுங்க. வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். எல்லாம் ஒன்றா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உப்பையும் இதுலேயும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம புளியை சேர்த்துக்கலாம். நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். அதை கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி கெட்டியாக ஆகட்டும். நல்லா கொதி இந்த பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம அந்த கரைச்சி வச்சுருந்த புளியை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இதுக்கு நம்ம எந்த காய்கறியுமே நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்க வேண்டாம். இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டாலே போதும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். அவ்வளோதான். ஒரு பிளேட் போட்டு மூடி கொதி விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு நான் கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணுறேன். அதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் பிளேட் போட்டு மூடி எடுத்துருங்க. அவ்வளோதான். ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம காய்கறி இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டாலே போதும். ஹெல்த்தியும் கூட, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மழைக்கு ஒரு சூப்பரான ஒரு குழம்பாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையே இல்லை. நம்ம ஒரு அப்பளம் இல்லை வத்தல் வச்சு சாப்பிட்டாலே போதும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட செஞ்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.